சொன்னேன். இந்த டிரான்சிட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்றது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ அந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் அதுக்குன்னு ஒரு சன் இருக்குல்ல, இப்போ பூமிக்கு ஒரு சன் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு ரெட் கலர்ல பெரிய ஒரு ஸ்டார் சொன்னா இல்லைங்களா. ஸோ அதுல இருந்து வர லைட்டை அதுவும் உள்வாங்கும்ல, அந்த அட்மாஸ்பியரும் உள்ள வாங்கும் இல்லையா. ஸோ அப்படி வாங்கும்போது நம்ம டெலஸ்கோப்ல வச்சு இங்க பாக்குறோம் அப்படின்னா, நம்ம டெலஸ்கோப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்டாரோட லைட் வந்து அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வந்து பேசிக்கா வரும். ஸோ அப்படி ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ணுச்சு, அது மூலமா நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன ரேட்ல நடக்குது, இதெல்லாம் வச்சு பிளஸ் அந்த டிஎம்எஸையும் வச்சு அதெல்லாம் வச்சு அந்த அப்சர்வேஷன் ரேட்டை வச்சு பார்க்கும்போது டிஎம்எஸ் இருக்குது, டிஎம்எஸ் மாதிரி ஒரு கெமிக்கல் அவங்க வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வெறுமனே ஒரே ஒரு டைம் வந்து வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கல, நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய வேவ் லென்ஸ்ல. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிளானட் அங்கேயே இருக்காது, சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால பக்கத்துல இருக்கும்போது இப்படி